ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால் சென் கதைகள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாங் ஃபு என்ற இளைஞன் தன் பெற்றோரை நீங்கி குருவை தேடி புறப்பட்டான். வழியில் ஒரு ஜேன் குருவை சந்தித்தான். ஆன்மீகத்தில் சிறக்க விரும்புவதாக அவரிடம் தெரிவித்தான். வேறு யாரோ ஒரு குருவை தேடி போவதை விட புத்தரையே நீ சந்திக்கலாமே என்றார் அவர். புத்தரா? அவரை எங்கே காண முடியும் என்று யாங்ஃபு பரபரத்தான். நீ வீட்டுக்கு திரும்பும் போது தோளில் போர்வை போர்த்தி காலணிகளை மாற்றி போட்டுக்கொண்டு ஒரு நபர் உன்னை எதிர்கொள்வார். அவரே புத்தர் என்றார் குரு. யாங்ஃபு அவசரமாக வீடு திரும்பினான். தன் மகனை வரவேற்கும் பரபரப்பில் அவன் தாய் காலணிகளை மாற்றி போட்டுக்கொண்டபடி தோளில் போர்த்திய போர்வையுடன் கதவை திறந்தார். அவரை பார்த்த கணத்தில் யாங்ஃபு ஞானம் பெற்றான். சத்குருவின் விளக்கம். யாரோ ஒருவர் இங்கே பக்கத்து கிராமத்துக்கு வந்துவிட்டு ஈஷா யோகா மையம் இன்னும் எவ்வளவு தூரம் என்று விசாரித்தார். கிராமத்து சிறுவன் சொன்னான், 35,000 கிலோமீட்டர். ஆன்மீகம் அப்படித்தான். திசை புரிந்துவிட்டால் அங்குல தொலைவு கூட இல்லை. ஐயோ, அவ்வளவு தூரமா? நீங்கள் இப்போது போகும் திசையில் போனால் அவ்வளவு தொலைவு. அப்படியே திரும்பி எதிர் திசையில் போனால் 4 கிலோமீட்டர் தான் என்றான் பையன். ஆன்மீகம் அப்படித்தான். திசை புரிந்துவிட்டால் அங்குல தொலைவு கூட இல்லை. ஆன்மீக தேடுதல் என்பது கடவுளையோ சொர்க்கத்தையோ வேறு உலகத்தையோ வெளியே தேடிப் போவது அல்ல. ஆன்மீகம் என்பது உள்ளே இருக்கும் ஆன்மா பற்றியது. அது இந்த உயிரை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரு நோக்கம். உள்நோக்கி பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படையான உடலை மட்டும் புரிந்து கொள்வதாலோ அல்லது மனதை மட்டும் புரிந்து கொள்வதாலோ வாழ்க்கை முழுமையாகாது. இது இரண்டையும் உருவாக்கும் சக்தி உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. உள்நோக்கி பார்த்து பழக்கமில்லாத நமக்கு வெளியிலிருந்து திசை காட்ட ஒரு வழிகாட்டியாக குரு தேவைப்படலாம். மற்றபடி காடு, மலை, கழனி என்று உலகம் முழுதும் சுற்றினாலும் பயனில்லை. இதைத்தான் இந்த ஜென் கதை உணர்த்துகிறது. மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் தட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஸோ யூ நெவர் மிஸ் அன் அப்டேட். இன்று என்னுடன் சேர்ந்து இருந்ததற்கு மிக்க நன்றி. நான் உங்களுக்கு இந்த வீடியோவை உருவாக்குவதில் எனக்கு பிடித்தது போலவே நீங்கள் இதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என நம்புகிறேன். நாம் விவாதித்த விஷயங்களில் உங்களுக்கு பயன் இருந்தால் தயவு செய்து இதற்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். உங்கள் ஆதரவு எங்கள் சமூகத்தை வளர்க்க மிகவும் உதவுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.